அடுத்ததாக ஈரோடு மாவட்ட ஜமாஅத் உலமாவின் பொருளாளரும் சபையின் சேவையில் தன்னை அர்ப்பணித்து பல்வேறு சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி எம்எஸ் முஹம்மத் தையிப் ஆலிம் தாவூதி ஹசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்துக்கு பெருமதிப்புக்குரிய சமுதாய காவலர்களான உலமாக்களே, மஸ்ஜித் மதரசாவுடைய நிர்வாகிகளே மற்றும் ஜமாத்தார்களே, இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாஅத் உலமாவின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலேயும் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவர் மௌலானா ஜேஎம் ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்களையும், இங்கே மிகச்சிறப்பான முறையில் நிகழ்ச்சி தொகுத்துக்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா எம்ஏ அகமது அம்மானி ஹசரத் அவர்களையும், அடுத்தபடியாக துவக்க உரை நிகழ்த்திருக்கக்கூடிய ஈரோடு மண்டல ஜமாத்துமாவின் செயலாளர் மௌலானா எம் முகமது ஹஃபீல் தாவூதி ஹசரத் அவர்களையும், மற்றும் கோபிசத்தி அந்தியூர் வட்டார ஜமாத்துமாவின் செயலாளர் மௌலானா ஏ முகமது இலியாஸ் மிஸ்பாய் ஹசரத் அவர்களையும் வருகென்று வரவேற்றுகின்றேன். அடுத்ததாக இந்த விழாவினுடைய வலிமை சேர்க்கும் விதமாக கண்டனை உரையாற்ற வர இருக்கின்ற தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும், நம்முடைய ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கே பிரகாஷ் அவர்களையும், மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக செயலாற்றக்கூடிய மாண்புமிகு அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும், நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு திரு வி.சி. சந்திரகுமார் அண்ணன் அவர்களையும், அதேபோன்று ஈரோடு மேயராக இருந்து நமக்கெல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேதகு திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணி அவர்களையும், இங்கே மிகச் சிறப்பான முறையில் உரையாற்ற இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு பாப்பா மோகன் ஐயா அவர்களையும், மற்றும் இங்கே வக்ஃபு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல இருக்கின்ற மௌலானா டாக்டர் ஏ கலீல் அகமது முனீரி பிஹெச்டி ஹசரத் அவர்களையும், அடுத்ததாக ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் மௌலானா முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்களையும், மற்றும் ஒவ்வொரு இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை எப்போதும் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்புக்குரிய களப்பணியாளர்களாக என்றைக்கும் உலமாக்களுக்கும் சமுதாய துணையில் இருக்கக்கூடிய சமுதாய ஆர்வலர்களான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ்.எம். சாதிக் அவர்களையும், ஈரோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஜனாப் முகமது ஆரிஃப் அவர்களையும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜனாப் ஏ சித்திக் அவர்களையும், எஸ்டிபி கட்சியினுடைய கோவை மண்டல செயலாளர் ஜனாப் முகமது லுக்மானுல் ஹக்கீம் அவர்களையும், எம்ஜேகே கட்சியினுடைய செயலாளராக கலந்து கொண்டு இருக்கக்கூடிய சையத் அகமது ஃபாரூக் அவர்களையும், மற்றும் நன்றி உரை ஆற்றக்கூடிய எங்களுடைய தகுதிமிக்க செயலாளர் கே ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் கிபுல்லா அவர்களையும், மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினுடைய தலைவர்கள், ஜமாத்தார்கள், இன்னும் சமுதாயத்தினுடைய அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரையும் ஜமாத்துல்மாவின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். அஹ்லன் வ சஹலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.